ரஷ்யா சிஸ்டமேட்டிக்கா உக்ரைன் பார்டர் கிராசிங் இருக்கும் இல்லையா, அண்டை நாடுகள். ஸோ அந்த பக்கத்துல போக வரக்கூடிய பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா மால்டோவா. ஸோ மால்டோவா உக்ரைன் அந்த பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட பார்டருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பார்டர் கண்ட்ரோல் டீம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த பில்டிங்ஸ், அந்த பகுதி போக்குவரத்து, அந்த பகுதியில ஃபுல்லா தாக்குதல் பண்றதுனால ஒடசா பகுதியில போக்குவரத்து ஸ்தம்பிச்சு போயிருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள். அதுக்கான இமேஜஸ் லோடா இருக்கும். இது உக்ரைன் தரப்புல தான் கொடுத்திருக்காங்க. இன்டர்நேஷனல் பார்டர். ரஷ்யாவோட ட்ரோன்கள் தொடர்ச்சியா தபாக்கி அப்படிங்கிற கிராசிங் பாயிண்ட் பக்கத்துல அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதனால போக்குவரத்து கம்ப்ளீட்டா ஸ்தம்பிச்சு போயிருக்கு அப்படிங்கிறது போல. பில்டிங்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருக்கு. தீ விபத்துகள் அடிக்கடி ஏற்பட்டுறது அப்படிங்கிறது போல. இதுல மால்டோவா அப்படின்னு வரும்போது, உக்ரைன் அப்படின்னு வரும்போது, உக்ரைனுக்கு மால்டோவாக்குள்ள, அதாவது டிரான்ஸ்னிஸ்டேரியா அப்படின்னு தனி நாடு இருக்கு. மால்டோவாவோட தனியா நாங்க நாடு அப்படிங்கிறது போல இருக்காங்க. உலக ரீதியா அது அங்கீகரிக்கலனாலும் அது தனி காசு இருக்கு, தனி ஒரு அரசாங்கம் ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மால்டோவாவோட அரசாங்கத்துக்கு கீழே இல்ல, நாங்க தனி நாடு அப்படிங்கிற டிரான்ஸ்னிஸ்டேரியா அப்படிங்கிறது போல இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உக்ரைனுக்கு அந்த டிரான்சிஸ்டியா மேல ஒரு கண்ணு. ஏன்னா ரஷ்யாவோட வீரர்கள் அங்க இருக்காங்க. பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது போல பாதுகாப்பு படை, ரஷ்யாவோட படை வந்து பண்ண டிரான்சிஸ்டீரியால இருக்காங்க. அங்க அதிகப்படியான ரஷ்யாவோட ஆயுதங்கள் அங்க இருக்கு. உக்ரைனுக்கு இப்ப பணம் வேணும், ஆயுதம் வேணும்னு கேட்டுக்கிறாங்க. உக்ரைன் ஒரு வேலை மால்டோவா வழியா அந்த டிரான்சிஸ்டியாவுக்கு போகணும்னா இந்த பார்டர் கிராசிங்ஸ் எல்லாம் வந்து பண்ணா ரொம்ப உபயோகமா இருக்கும். அதனால ரஷ்யா அது வரைக்கும் என் கட்டுப்பாடு தான் பாத்துக்க அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட தாக்குதலோட வீரியத்தை அங்க காட்டுறாங்க. ரெண்டாவது, இந்த பில்டிங்ஸ் எல்லாம் எதையும் பதுக்கி வச்சுக்க கூடாது, இது அஃபென்சிவ்க்கு பயன்படுத்திடக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா ரஷ்யா இதை தாக்கி அளிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள். ஒண்ணு, இந்த பிரச்சனை எஸ்கலேஷன் ஆகணும், அப்படி இல்லைன்னா பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வரணும். இது போல பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கும் போது ஒண்ணு ஈரோப்போட கண்ணை உறுத்திட்டு இருக்கிறது கலிங்கன்கிறேன். அடுத்தது இந்த டிரான்சிஸ்டீரியா. ஏன்னா உக்ரைனோட கிழக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா ரஷ்யா மிக முக்கியமான பகுதிகளை எடுத்துக்கிட்டாங்க. ஒருவேளை பிரச்சனை முடியுது, போற நிறுத்தம் கொண்டு வராங்க, எந்த அளவுக்கு டிமாண்ட் ரஷ்யா கிட்ட இருக்கு, என்ன ஏதுங்கிற ஒரு விஷயங்கள் வந்து அசஸ் பண்ணி முடிக்கும் போது ரஷ்யாவை கிழக்கிலேயே நிப்பாட்டணும் இல்லையா, உக்ரைனோட கிழக்கிலேயாச்சும் அட்லீஸ்ட் நிப்பாட்டணும் இல்லையா. ஸோ அப்ப இன்ஃபுளுயன்ஸ் இந்த பகுதியில இருந்து எடுக்கிறதுக்கான வேலைகள்ல இறங்கியிருக்காங்களா அப்படின்ற கேள்விகள். ஒரு எஸ்கலேஷன் வந்தே தீரும் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட்களோட கணிப்புகளா இருக்கு, அவங்களோட நம்பிக்கையாவும் இருக்கு. இதுதான் ரஷ்யா அப்படின்னு வரையறுக்கப்பட்டு, இதுதான் யூரோப் அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டு அதுக்குள்ள நம்ம எல்லை பிரிவினை வச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு எஸ்கலேஷன் நடக்குமா அப்படின்ற கேள்விகள். அது போல நடக்குதுன்னா ரஷ்யாவோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது ரஷ்யா ஒத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இந்த பாயிண்ட்ல இருந்து தான் பிரச்சனை எஸ்கலேட் ஆகுமா அப்படின்ற கேள்விகள். ஏன்னா ஆல்ரெடி நேட்டோ நாடுகளோட டெரிட்டரிக்குள்ள ட்ரோன்கள் அத்துமீறி வருது அப்படிங்கிறது பாக்குறோம். இப்போ அந்த மிதக்கக்கூடிய ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்துருது. சமீபத்துல ரொமேனியாக்குள்ள போய் வந்து பாத்தீங்கன்னா போர்ட்லயே ஒண்ணு வெடிச்சது இல்லையா, ஒன்னும் பிடிச்சாங்க, அது போல செய்திகள் பார்த்துருக்கோம். அது போல ஒரு ட்ரோன் வந்திருக்கு. அந்த ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா ரொமேனியாவோட விமானப்படை வீரர்கள் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வருது. அச்சுறுத்தல்கள் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்துருச்சு நாட்டோ நாடுகளுக்கு. இது மட்டும் இல்ல, ரஷ்யாவோட பன்சி ரெஸ்பன் மிசைல் இருக்குல்ல, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட மிசைல், அந்த மிசைல் துருக்கியோட கடலோர பகுதிகளில் எடுத்திருக்காங்க. அப்படியே அலையடிச்சு ரஷ்யா அந்த கருங்கடல்ல இன்டர்செப்ட் பண்ணும்போது, கிரீமியா இந்த பகுதியில பயன்படுத்தும் போது அப்படியே அலையில வந்து பாத்தீங்கன்னா துருக்கி கடலோரம் வந்திருக்கும் போல இருக்கு. இதுல என்னன்னா அதுல வார்ஹெட் இல்ல. வார்ஹெட் இருந்துச்சுன்னா இழப்புகள் ஏற்பட்டுரும். மக்கள் பீச்ல குளிப்பாங்க. அப்படி குளிக்கும் போது இது போல ஆயுதங்களை பார்த்தாங்க, எடுக்கிறாங்க, வெடிச்சிச்சுன்னா குழந்தைகள் தெரியாம ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, ஏன்னா தண்ணி வெடிகளை போட்டு வச்சுக்கிறாங்க உக்ரைன். இது போல அலைகள் அடிச்சுட்டு வந்துருச்சுன்னா இது போல எல்லையில இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே சிக்கலை. ஆல்ரெடி இது ஒரு பிரச்சனைகளா இருக்கு.
இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல உக்ரைன் இப்ப மால்டோவா அப்படிங்கிறது போல வேற ஒரு நாடு, அடுத்தது பெலருஸ் அப்படிங்கிறது போல பிரச்சனைகள்லாம் எதிர்பார்ப்புகள் இருக்கு. அது போல வந்துச்சுன்னா என்ன மாதிரியான விளைவுகள் அது ஏற்படுத்தும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா எஸ்கலேஷன் அப்படிங்கிறது கண்ட்ரோல்டு எஸ்கலேஷன் சொல்லுவாங்க. அந்த கண்ட்ரோல்டு எஸ்கலேஷன் கையை மீறி போகுது அப்படிங்கும்போது போர் யுத்தகலம் பெருமளவுல தாக்குதல்கள் அப்படிங்கிறது நடக்கும். அது போல நடக்குதுன்னா இழப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க எந்த அளவுல போய் ஒரு இடத்துல நிக்குது அப்படின்னு பாப்பாங்க இல்லையா, அது நிக்கும் போது பெரும் சேதங்கள் பெரும் இழப்புகள் ஏற்பட்டுருமா அப்படிங்கிற அச்சங்கள் வரும். இதே எப்படியோ இது இந்த ஏரியால இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப நம்ம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா களத்துக்கு அப்படின்னு போல வரும்போது கிரமட்டாஸ்க், ஸ்லோவியான்ஸ்க் இந்த பகுதிகள் ஹெவியா தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கு. கிரமட்டாஸ்க்ல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான அட்டாக் ரஷ்யா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அதுக்கான இமேஜஸ் வீடியோஸ்லாம் உக்ரைன் தரப்பு வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதுல லோகோ இருக்கும், அது பாத்தீங்கன்னா தெரியும். உக்ரைனோட தீயணைப்பு வீரர்கள் கஷ்டப்பட்டு தீயணைச்சிருக்காங்க. கிரமட்டாஸ்க், ஸ்லோவியான்ஸ்க் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் லைன் டவுனா மாற ஆரம்பிச்சிருக்கு. இதனால மக்களை இவாக்குவேட் பண்ணும் பணிகள்ல இறங்கியிருக்காங்க. இப்போ வரைக்கும் 78,300 பேர்த்துக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா சிவிலியன்ஸ் அங்கேயே தான் இருப்போம் அப்படிங்கிறத சொல்றாங்க. கிரமட்டாஸ்க், ஸ்லோவியான்ஸ்க் கம்யூனிட்டியில இருக்காங்க, நகர மாட்டாங்க. அதிகப்படியானோர் வயதானவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் அந்த பகுதியை விட்டு போக மாட்டாங்க. ஒண்ணு நீ வச்சுக்கல, ரஷ்யா வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தன் முடிவு எடுத்து விடுங்க, எங்க வீடு இங்க இருக்கு, இது எங்களோட இடம், இதுக்கு மேலாம் சம்பாரிச்சு ஒரு இடம் வாங்கி பண்றதுக்கு அதெல்லாம் வழி இல்லை. நாங்க இங்க இருந்துக்கிறோம்பா, ஏதோ ஒரு வாரமா பார்த்து இருந்துக்கிறோம், நீங்க பார்த்து முடிவு எடுத்துட்டு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீயா இல்ல அவனா அப்படிங்கிறது நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிறது போல முடிவுல பல மக்கள் இருப்பாங்க. ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அவங்களோட ஓல்ட் ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியா காலத்தை கழிக்கலாம்னு யோசிக்கும் போது முழுசும் அழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வழிகள் இருக்கு. இது போல விஷயங்கள் பார்க்க முடியுது. அரசாங்கங்கள் இதுக்கப்புறம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு, அதுவும் வயதானவர்களுக்கு எல்லாம் எப்படி உதவிகள் செய்ய போறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். இப்ப வரைக்கும் 10 இவாக்குவேஷன் டீம் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த இவாக்குவேஷன் டீம் மேலயும் லா என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சி மேலயும் தாக்குதல்கள் நடந்துருது அப்படிங்கிற சொல்றாங்க. தாக்குதல் அப்படிங்கிறது வீரியமடைய ஆரம்பிச்சிருக்கு. களத்துல டொனஸ்கோட இறுதி பேட்டில் கிரமட்டாஸ்க், ஸ்லோவியான்ஸ்க். அந்த பேட்டில் முடியும் போது அது தொடக்கமா மாறிடுமான்ற அச்சங்கள் மேலும் மேலும் வந்துகிட்டே இருக்கு. இது களத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஏன் எஸ்கலேஷன் ஆகும் அப்படின்னா நேட்டோவோட மிலிட்டரி கமிட்டி 8 வருடங்கள்ல இல்லாம முறையா உக்ரைன்ல இப்ப விசிட் பண்ண வராங்கன்னு திராபெத்தி அவர்கள் புது கமாண்ட் இன் சீஃப் வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் சொல்லியிருக்காரு. இது ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. நேட்டோவோட மிலிட்டரி கமிட்டி உக்ரைன்ல அக்டோபர் மாசத்துல வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதா சொல்றாங்க. இது போல ஒரு மீட்டிங் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, 8 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இது புதுசு. காமெடி மேட்ச் பண்ணலான்னு பாருங்க. ஏன் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? போர் நடந்துட்டு இருக்கு, நேட்டோ நாடு இல்லாத ஒரு நாடு உக்ரைன். இங்க நேட்டோ கமிட்டி வந்து என்னத்த பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்வி. இது 2 விஷயம். 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நேட்டோ கமிட்டி எல்லாம் செட்டிங் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. இப்ப அதே கமிட்டி வந்து எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போவாங்க அப்படிங்கிறது போல சிலர் நக்கலை சர்க்காஸ்டிக்கா பேசினாலும், நேட்டோவோட கமிட்டி வருதுன்னா எப்படி நேட்டோ நாடு சேர்த்த மாட்டாங்க, அது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற சொல்லியாச்சு. அப்புறம் என்ன சேர்த்திடுவாங்களா அப்படிங்கிற அச்சங்களும் வர ஆரம்பிச்சு. ஏன்னா நேட்டோ நாடுகளோட ட்ரில் உக்ரைன் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அச்சுறுத்தல்கள். அடுத்தது ஜெர்மனோட மிலிட்டரி எக்ஸ்போர்ட் கார்லோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்கள்ல பேசும்போது லார்ஜ் ஸ்கேல் நேட்டோவோட எக்ஸசைஸ் நடந்து ரஷ்யாவோட பார்டர்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸசைஸ், அது கிளியரான ஒரு சிக்னல் நேட்டோனால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது போல. இந்த ஆபரேஷன்ல ரேரா பயன்படுத்தக்கூடிய விமானப்படை வீரர்களை பயன்படுத்தி காமிச்சிடணும். அந்த வீரர்களை பயன்படுத்தினா கலினின்கிராடோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே இருக்காது. ஏன்னா எலக்ட்ரானிக் வேர்ஃபேர் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணி ஒட்டிச்சு முட்டிச்சு அழிச்சிரும். ஒருவேளை இந்த பால்டிக் ரீஜியன்ல வந்து பாத்தீங்கன்னா
எஸ்தோனியா, லாத்வியா, லுத்துவேனியா இந்த ஏரியால ஏதோ கண்டாங்க அப்படின்னா கலிங்கன்கிற இடம் மறந்துட வேண்டியதுதான் அப்படிங்கிற ஒரு மிக பெரும் மிரட்டல். ஜெர்மனோட மிலிட்டரி எக்ஸ்பர்ட் கார்ல அவர் மீடியாக்கள்ல பேசுறாங்க. நம்ம இந்த பதிவோட தொடக்கத்துல என்ன சொன்னோம்? கலிங்கன்கிராடு, டிரான்சிஸ்டீரியா, உக்ரைனோட மேற்குலயே ரஷ்யாவோட ஆளுமையை புடுங்கிடணும் அப்படிங்கறத ட்ரை பண்றாங்க. எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. செய்திகள் அடுத்தடுத்து வச்சு நம்ம கோர்க்க எப்படி லைனா அடுத்தடுத்து வருது பாருங்க. ஸோ இதுதான் இங்க எஸ்கலேஷன். நாட்டோட மிலிட்டரி கமிட்டி வராங்க. நாட்டோட எக்ஸிஸ் தொடர்ந்து ரஷ்யாவோட பார்டர்ல நடக்குது. இங்க உக்ரைன் வந்து தயாராகிறாங்களா? மால்டோவால அட்டாக் நடக்குது. ஸோ இது எல்லாம் தொடர்ச்சியா வச்சு பார்க்கும்போது அச்சங்கள் தான் ஏற்பட்டது. இப்போ ஜெர்மனிக்கு கலிங்கன்கிராட் மேல ஒரு கண்ணு, உக்ரைனுக்கு டிரான்சிஸ்டியா மேல ஒரு கண்ணு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி அப்படிங்கிற கேள்விகள். ஆனா இதே ஜெர்மனிக்கு ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். 80 உக்ரைனோட வீரர்களை கஷ்டப்பட்டு உக்ரைன் புடிச்சு ஜெர்மனி கிட்ட ஒப்படைச்சு ட்ரைனிங் கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னா நிறைய பேர் கொடுப்பாங்க. அதுல 80 பேர் வந்து பண்ண தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. ட்ரைனிங் கொடுக்கறதுக்குன்னு கூப்பிட்டு வந்தோம். இது போல ஆளுங்களெல்லாம் வந்து பார்த்தா நாங்க லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம், எல்லாம் கணக்கு வச்சிருக்கோம், எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவனுங்களா 80 பேரு 12 வருஷம் ஜெயிலு புடிச்சு உங்க நாட்டுல உள்ள ஓட்டுருவாங்க தெரியுமா? அப்படிங்கலாம் மிரட்டல் ஜெர்மனியோட மீடியா கத்தருக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு. ஜெயில பிடிச்சாலும் பரவாயில்ல, அதெல்லாம் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டுக்கிட்டோம். 12 இல்ல 24 வருஷம் கூட இருந்துக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் சூழ்நிலை அது போல ஆயிரும். ஜெயில இருப்பதை விட வெளியிருப்பதை விட ஜெயில இருப்பதே சிறப்பு. வேலை செய்தால் 3 வேளை உணவு தரும் அப்படிங்கிறது போல ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருமா உக்ரைன் அப்படிங்கிற கேள்விகள். ஏன்னா அந்த நாட்டோட பாதி அமெரிக்கா வாங்கிட்டாங்க, பேலன்ஸ் பாதி லோன் கட்டுறதுக்கே பத்தாது. எந்த அளவுக்கு வரி இருக்க போது என்ன ஏதுங்க தெரியும். ஸோ இந்த டைம்ல அதிகப்படியான மக்களை வேற புடிச்சு கொண்டு போய் ஃப்ரண்ட் லைன்ல விட்டுட்டாங்க. ஸோ இது போல ஏகப்பட்ட சில இழப்புகள், ஏகப்பட்ட நஷ்டங்கள் உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கு. எப்படி அந்த நாடு கட்டமைச்சு மேல வருதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் வச்சு பார்த்தும் இவங்க எஸ்கலேட் பண்ணுவோம் நாங்க பெரிய ஆளுங்க அப்படின்னாங்கன்னா ரஷ்யா என்ன அவ்வளோ வீக்கா இருக்காங்களா? அப்படி வீக்கா இருந்தாங்கன்னா முடிச்சிட வேண்டியதான பைப்பு அப்படிங்கிறதோட கேள்விகள் வருது. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன் அப்படின்னா யூரோப்பியன் நாடுகளுக்குள்ளேயே கொஞ்சம் சிக்கல்களும் ஏற்பட்டிருக்கு. அதாவது ஜெர்மனி வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. சபட்டாச் பண்ணாங்க இல்லையா, நார்த் ஸ்ட்ரீம் பைப் லைனை உடச்சு விட்டாங்க இல்லையா, அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற திங்கிங்ல இருக்காங்க போல தெரியும். யார் சொல்றா? போலாண்டோட பிரைம் மினிஸ்டர் டொனால்ட் டஸ்க் அவர் சொல்றாரு. திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க போல தெரியா. நான் என்ன சொல்றேன்னா உங்களோட மைண்டை மாத்திக்கு, இது போல யோசிக்காதீங்க. நான் என்ன தெரியுமா நம்புறேன்? யாரு உடைச்சாங்க அப்படிங்கறத ஆராய்ஞ்சு அதை யோசிக்கலாம் கேவலம், பக்க கேடு, அசேம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எதுவும் எழுதுக்கணும். யார் அதை வந்து பாத்தீங்கன்னா அதை அடிச்சு உடைச்சாங்க அப்படின்னு யோசிக்கிறத விட அது செஞ்சதே ஒரு வெக்கேடு அப்படிங்கறது போல யோசிங்க அப்படிங்கறது போல வந்து டொனால்டு டஸ்க் அவரு விளாண்டே செஞ்சிட்டீங்களா அதனால பலர் வந்து பாருங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. பட் என்ன ஏது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வரக்கூடிய நாள்கள் ரொம்ப இக்கட்டான நாள். ஸோ நாட்டோ நாடு தலைவர்கள் இவங்க என்ன முடிவெடுக்க போறாங்க, ரஷ்யா என்ன முடிவெடுக்க போறாங்க, ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வேலை எஸ்கலேஷன் அப்படின்னா மிக பெரும் அளவுல அழிவுகள் இருக்கும் அப்படிங்கிற மாற்ற கருத்துல ஓரளவுக்கான தகவல் இந்த பதிவுல பார்த்துருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்குரிய மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த பேர் நம்ம சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.